अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कल्पादौ हरिणा स्वयं जनहितं दृष्ट्वेव सर्वात्मनां प्रोक्तं स्वस्य च कीर्तनं प्रपदनं स्वस्मै प्रसूनार्पणम्। सर्वेषां प्रकटं विधातुमनिशं श्रीधन्विनव्ये पुरे जातां वैदिकविष्णुचित्ततनयां गोदामुदारां स्तुमः। அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஓங்கி உலகளந்த என்கின்ற மூன்றாவது பாசுரத்திலே ஆண்டாள் இந்த நோன்பிலே ஈடுபட்டுப்பவர்களுக்கு உண்டான பலத்தை தெரிவிக்கிறாள். அதாவது இந்த நோன்பிலே ஈடுபட்டிருக்கிற காலத்திலே அவர்களுக்கு என்ன பலம் உண்டாகும் என்று தெரிவிக்கிறாள். உண்மையிலே ஒரு பலத்தை உத்தேசித்து யாரும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்கிறது வாஸ்தவந்தான். ஆனால் எம்பெருமான் தானே தன்னுடைய அனுகிரகத்தாலே கொடுக்கக்கூடிய பலம் என்கிறது இருக்கிறதே, அது மிக உயர்ந்த பலம். அதைத்தான் திருவச்சன பூஷணத்திலே காட்டுகின்ற பொழுது கர்மபலம் போலே கிருபாபலமும் அனுபவித்தே அறவேணும் என்கின்றார். எம்பெருமான் தானாக நமக்கு கொடுக்கின்ற பொழுது அது மிக உயர்ந்த பலமாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறார்கள். அந்த பலம்தான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடுகையாகிற நோன்பு, அந்த நோன்பிலே ஈடுபட்டிருந்தால் என்ன பலம் விளையும் என்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை பாட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த எம்பெருமான் என்றால் யார் என்றால் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றால் உலகத்தையெல்லாம் அளந்தான். மகாபலியாலே இந்த ராஜ்யமானது பறிக்கப்பட்டு உலகமெல்லாம் பறிக்கப்பட்டு கிடந்த பொழுது இந்திரனுக்காக தன்னை ஒரு யாச்சகனாக ஆக்கி கொண்டு வாமனனாய் சென்றான். அவனிடத்திலே தானம் பெற்றவுடனே அவன் ஓங்கி வளர்ந்தான், திரிவிக்கிரமனாக வளர்ந்தான் எம்பெருமான் என்ற சரித்திரம் புராணங்களிலே பார்க்கப்படுகிறது. வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரித்திரம். அப்படிப்பட்ட எம்பெருமானை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறாள். என்ன காரணம் என்னால் அவன்தான் உத்தமன். இந்திரனுடைய ராஜ்யத்தை பறித்து கொண்டானே மகாபலி, அவன் அதமன். என்னுடைய ராஜ்யம் எனக்கு கிடைத்தால் போதும் என்று நினைத்தானே இந்திரன், அவன் மத்தியமன். தன்னை அழியமாறியும் யாச்சகனாக ஆக்கி கொண்டும் இந்திரனுக்கு காரியம் செய்தானே, அவன்தான் உத்தமன் என்று அப்படி ஒரு பொருள். அந்த காலத்திலே எம்பெருமான் உலகளந்த காலத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரம்மா தீர்த்தத்தை சேர்க்க, அந்த தீர்த்தமானது கங்கையாக பிரவகிக்க அதை ருத்ரன் தன்னுடைய தலையிலே தரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே அந்த திருவடிகளை விளக்கினவன் மத்தியமன், அந்த திருவடி தீர்த்தத்தை தலையிலே தரித்தவன் அதமன், அந்த திருவடியை நீட்டினவன் இருக்கிறானே அவன்தான் உத்தமன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடினால், அதிலேயும் கூட மந்திரம் என்று சொன்னாமல் உத்தமன் பேர் பாடி என்னால் இதை சொல்லுவதற்கு சடங்கு எதுவும் தேவையில்லை. கை நொந்தால் அம்மே என்று சொல்லுவாரைப் போலே, கால் தடுக்கினால் அம்மா என்று கதறுகிறார் போலே பகவானுடைய நாமங்களை எந்த தகுதியும் இல்லாமல் அப்படி வாயாரச் சொன்னால் போதும். அப்படி சொன்னால் என்ன விளையும் என்று கேட்டால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழியும் என்கிறார்கள். நாடெல்லாம் தீங்கின்றி இருக்குமாம். திருநாமங்களை சொன்னால் நாட்டிலே தீங்கு விளையாது, எல்லா தீங்குகளும் அடங்கிவிடும். மாதம் மும்மாறி பொழியும், ஒரு நாள் மழை 9 நாள் வெயில் என்று இப்படியாக ஒவ்வொரு மாதமும் 3 மழை பொழியுமாம். அப்படி மழை பொழிந்தால் உடனே வானுயர வரப்புயரும், ஓங்கு பெரும் சென்னல், சென்னர் பயிர்களெல்லாம் ஓங்கி வளரும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினால் சென்னர் பயிர்களும் ஓங்கி வளருமாம். அப்படி ஓங்கு பெரும் சென்னல், அதிலே ஊடு கயலுகளா என்று அந்த சென்னர் பயிருக்குள்ளே தேங்கி இருக்கிற தண்ணீரிலே கயல் மீன்களெல்லாம் துள்ளி விளையாடுகின்றனவாம். அதையும் சொல்ல ஊரினுடைய செழிப்பு சொல்லப்படுகிறது. ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப
அங்கே இருக்கக்கூடிய அந்த கோளை மரலிலே இருக்கக்கூடிய அந்த வண்டுகளானவை மிகவும் ஆனந்தமாக அப்படி உறங்கி கிடக்கின்றனவாம். ஆக எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடுகின்ற ஊரிலே இப்படிப்பட்ட ஜந்துக்களெல்லாம் கூட திரியக்குகளெல்லாம் கூட சந்தோஷமாக கழித்து வர்த்திக்கும் என்ன அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அந்த ஊரிலே விளையக்கூடிய பசுக்களினுடைய சமிருத்தி அவைகள் எப்படின்னு கேட்டால், அந்த பசுக்கள் வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பரும் பசுக்கள் தேங்காதே புக்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய இடையர்கள் பாலை கறக்க வேண்டும் என்பதற்காக இந்த பசுக்கள் இடத்திலே போய் தயங்காமல் உட்கார வேண்டியதுதான். அப்படி காம்பை தொட்டு கையை எடுத்து விட்டால் உடனே குடங்குடமாக பாலை நிறைக்குமாம். ஏனென்றால் இவையெல்லாம் திருநாமத்தாலே விளையக்கூடிய பலன் என்று. அப்படி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், குடங்களையெல்லாம் நிறைக்கும் பசுக்கள், அதுவும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்னால் அந்த பசுக்களானவை என்ன செய்கின்றன? பாலை கொடுப்பது வள்ளல் தன்மை அல்ல, அது குடம் நிறைக்கும் என்ற இடத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. பின்ன என்னன்னா, தங்களை அடிக்கவும் கட்டவும் ஆம்படி அப்படி பணிந்து தங்களையே கொடுக்கும், அதுதான் வள்ளல் தன்மை. இப்படிப்பட்ட செல்வம் இது நீங்காத செல்வம் என்கிறார். எப்பேற்பட்ட செல்வமாக இருந்தாலும் அது நீங்கக்கூடிய செல்வம்தான். ஆனால் எம்பெருமானே தன்னுடைய அருளாலே ஒருத்தனுக்கு கொடுக்கிற பொழுது அந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வமாக இருக்கும் என்னால் நீங்காத செல்வமாக இருக்கும். இது அத்தனையும் விளைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு பெரிய மலையை தூக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒன்றுமில்லை. ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை பாடினால் நமக்கு விளையக்கூடிய செல்வங்கள் இவை. பகவான் சொல்லியிருக்கிறான், அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனாக பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் என்று. அவனை நினைத்திருப்பவர்களுக்கு வேண்டியவற்றை எம்பெருமான் தானே செய்வதாக சொல்லுகிறான். ஆக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி நாமும் மகிழ்வோம்.